அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய பிடிஜபியில் பார்க்க இருப்பது IPL 2025ஆம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் மூன்றாவது போட்டியாக CSK மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது CSK அணியினுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்திலே இடம்பெற உள்ளது. இந்த போட்டிக்காக CSK அணியினர் எவ்வாறான ஒரு பிளேயிங் 11ஐ அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் CSK அணியினுடைய தொடக்க வீரர்களாக கடந்த 2 வருடங்களைப் போன்று இம்முறையும் ருத்துராஜ் கெய்க்வாட் மற்றும் டெவான் கொன்பே ஆகிய 2 வீரர்களையும் தான் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். கடந்த 2 வருடங்களாக மிகச்சிறந்த பெறுபர்களை இந்த 2 வீரர்களும் வெளிப்படுத்தியிருப்பது இந்த இடத்திலே CSK அணியினருக்கு ஒரு பலமான விடயமாகவே காணப்பட்டது. அதனை அடுத்து 3ஆம் இலக்க வீரராக ராகுல் திரிபதி, 4ஆம் இலக்க வீரராக தீபக் ஹூடா ஆகிய 2 வீரர்களையும் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இதில் ராகுல் திரிபதி அவர்கள் SRH அணியினருக்காக தொடர்ச்சியாக மிகச்சிறந்த பெறுபர்களை பெற்றுக் கொடுத்த வீரராகவும், தீபக் ஹூடா அவர்களை பொறுத்தவரையில் முன்வரிசையில் துடுப்படுத்தாடுகின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த பெறுபர்களை பெற்றுக் கொடுத்த வீரராகவும் இருப்பது இந்த இடத்திலே CSK அணியினருக்கு ஒரு பலம் வாய்ந்த விடயமாகவே அமைந்திருக்கின்றது. அதனை அடுத்து 5ஆம் இலக்க வீரராக பழமை போன்று சிவன் டூபே அவர்களை களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். அவரும் மிகச்சிறந்த ஃபோமோடு காணப்படுவது இந்த இடத்திலே CSK அணியினருக்கு ஒரு பலமான விடயமாகவே காணப்பட்டது. அதனை அடுத்து 6ஆம் இலக்க வீரராக சேம் குரான் அவர்களையும் 7ஆம் இலக்க வீரராக ரவீந்திர ஜடேஜா அவர்களையும் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இந்த 2 வீரர்களும் மிகச்சிறந்த சகலதுறை வீரர்களாக இருப்பதுதான் இந்த CSK அணியினுடைய துடுப்பாட்டத்துறை மற்றும் பந்துவீச்சு துறை என்பவற்றினை கட்டமைத்துக் கொள்கின்ற ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்ளப் போகின்றவர்களாக அமைந்திருக்கின்றார்கள். அதனை அடுத்து 8ஆம் இலக்க வீரராக MS டோனி அவர்கள் களமிறங்கிக் கொள்ளப்பட போகின்றார். அடுத்து 9ஆம் இலக்க வீரராக ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுடைய வருகையின் மூலமாக CSK அணியினுடைய துடுப்பாட்ட வரிசையானது நீடித்த ஒரு தன்மையினை கொண்டிருப்பதோடு அவருடைய சுழற்பந்து வீச்சு மற்றும் இந்த மைதானத்தினை புரிந்து வைத்திருக்கின்ற தன்மை என்பவற்றின் அடிப்படையில் CSK அணியினர் இம்முறை பலம் பெறுவதற்கு இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுடைய வருகை மிக முக்கியமான ஒன்றாகவே காணப்பட்டது. அதனை அடுத்து 10ஆம் இலக்க வீரராக மதிஷபத்திரன் அவர்களை களமிறக்கிக் கொள்வதோடு இந்த முதலாவது போட்டிக்காக அவர்கள் வெளிநாட்டு சுழற்பந்து வீச்சாளர் என்கின்ற முறைமையில் 100 அகமட்டவர்களை பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தான் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.